So glycolysis is the first stage of respiration, isn't it? Already we know that the glycolysis occurring in the cytoplasm of cell. So glycolysis la வந்து என்ன இருக்கும் அப்படின்னா conversion of glucose into pyruvic acid. So glycose அப்படின்னா glucose, lysis is splitting. Glycolysis is a linear series of reactions in which 6-carbon glucose is split into 2 molecules of 3-carbon pyruvic acid. So glucose அப்படின்றது 6-carbon compound. அது 2 3-carbon compound ஆன pyruvic acid ஸ்ப்ளிட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து என்னது glycolysis. The enzymes which are required for glycolysis are present in the cytoplasm. So cytoplasmல இருக்கக்கூடிய enzymes எல்லாமே வந்து என்ன எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா it will be used to process of glycolysis. The reactions of glycolysis were worked out in the yeast cell by 3 scientists, Gatsav Emboden, Otto Meyrhoff and J. Parnas, and so it is called as EMP pathway. Glycolysis is otherwise called EMP pathway. ஸோ இது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஈஸ்ட் செல்லில் தான் முதல்ல அந்த glycolysis அப்படின்ற ப்ராசஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. அது யார் கண்டுபிடிச்சது? 3 சயின்டிஸ்ட் வந்து கஸ்டவ் எம்பார்டன், ஓட்டோ மேயராஃப் அண்டு பர்னாஸ் அப்படின்றவங்க வந்து கண்டுபிடிச்சனால அவங்களோட ஃபஸ்ட் லெட்டர் வச்சு என்ன சொல்லியிருக்காங்க? EMP பர்னாஸ், ஜே பர்னாஸோட பி லெட்டரை வந்து சேர்த்து glycolysis is otherwise called EMP pathway. So where it will be occur? It will be occur in the cytoplasm of the cell. First வந்து glycolysis process work out பண்ண இடம் எது அப்படின்னா yeast cell. Okay. So Emboden belongs to German and Meyrhoff belongs to German and Parnas belong to Polish, and so it is called EMP pathway. It is a first and common stage of aerobic and anaerobic respiration. It is divided into 2 phases. அதாவது ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கும் அனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கும் ரெண்டுக்குமே சேர்த்துன ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னது? glycolysis தான். ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து 2 phases நடக்கும். ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் அண்டு பே ஆஃப் ஃபேஸ். அந்த ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் அப்படின்றது ஹெக்ஸோஸ்பேஸ் அப்படின்வாங்க. அதே மாதிரி பே ஆஃப் ஃபேஸ் அப்படின்றது ட்ரையோஸ்பேஸ். ட்ரையோஸ் அப்படின்னா 3 அப்படின்னு அர்த்தம், ஹெக்ஸோஸ் அப்படின்னா 6 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? So glycolysis is the first and common stage for both aerobic and anaerobic respiration. It is divided into 2 phases. What are they? Preparatory phase and payoff phase. Preparatory phase அப்படின்றது endergonic phase or hexospace. Why it is called hexospace? இங்கே வந்து என்னது இருக்குது அப்படின்னா குளுக்கோஸ் இருக்குது இல்லையா? இந்த குளுக்கோஸ் அப்படின்றது 6-carbon காம்பவுண்ட். இந்த 6-carbon 6 ஹெக்ஸோஸ் அப்படின்னா என்னது? 6ஆக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 6-carbon காம்பவுண்ட் இந்த 1 to 5 ஸ்டெப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 5 ஸ்டெப்ஸில் குளுக்கோஸ் வந்து என்ன ஃபேஸில் இருக்கும் அப்படின்னா 6-carbon காம்பவுண்டாக இருக்கும். 5th ஸ்டெப்ஸில் மட்டும்தான் குளுக்கோஸ் வந்து என்னவாக மாறும் அப்படின்னா 3-carbon காம்பவுண்டான டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டாக மாறும். ஸோ இந்த ஃபேஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் ஆர் ஹெக்ஸோஸ் ஃபேஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 6 to 10 ஸ்டெப்ஸ் வந்து பே ஆஃப் ஃபேஸ் ஆர் ட்ரையோஸ் ஃபேஸ் அப்படின்னு பேர். பே ஆஃப் ஃபேஸ் ஆர் ட்ரையோஸ் ஃபேஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த அப்படியே அந்த ஈக்குவேஷன்ஸே பார்த்துட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்றது பாருங்கள். குளுக்கோஸ் இருக்கு இல்லையா? ஸோ த ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ்ட் இன் கிளைகோலைசிஸில் வந்து த குளுக்கோஸ் இஸ் phosphorylated with ATP to form glucose 6-phosphate. The reaction is catalyzed by the enzyme hexokinase. The enzyme வந்து என்ன அப்படின்னா ஸோ இங்கே குளுக்கோஸ் அப்படின்றது பாஸ்பாரிலேட்டட் ஆகிருக்கு. அதாவது இங்கே பாஸ்பாரிலேஷன் அப்படின்றது என்னது? அடினோசின் ட்ரைபாஸ்பேட்லேருந்து ஒரு பாஸ்பேட் மூலக்கூறை எடுத்துகிட்டு குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிறதுக்கு எந்த என்சைம் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஹெக்ஸோகைனேஸ்.
அப்படின்ற என்சைம் வந்து யூஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய கார்பன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 6 கார்பனுக்கு தான் இப்படி சிசின்னு போட்டிருக்காங்க. இட் இஸ் நாட் நெசசரி. ஓகே, நம்மளுக்கு இங்கே வந்து ப்ராக்கெட்டில் 6 சீன் போட்டுக்கிட்டோம்னாவே இட்ஸ் ஓகே. ஓகே, the first step of glycolysis is the glucose is phosphorylated with ATP to form glucose 6-phosphate. The reaction is catalyzed by the enzyme hexokinase. Next பார்த்தீங்க அப்படின்னா glucose 6-phosphate வந்து it will be phosphorylated using ATP to form fructose 6-phosphate. திரும்பவும் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா பாஸ்போரிலேஷன் நடக்கும். அதாவது ஐசோமரைசேஷன் அப்படின்றது என்னென்னா குளுக்கோஸ் 6-phosphate ஃப்ரக்டோஸ் 6-phosphateாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் 6-phosphate குளுக்கோஸ் 6-phosphateாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப்ஸில் வந்து குளுக்கோஸ் 6-phosphate வந்து கன்வெர்டட் இன்ட்டு ஃப்ரக்டோஸ் 6-phosphate. அதுக்கு என்ன என்சைம் யூஸ் ஆகுது? பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் அப்படின்ற, அதாவது பாஸ்போஹெக்சோஸ் ஐசோமெரேஸ் அப்படின்ற என்சைமும் அங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து பாஸ்பேட் பை பாஸ்போ குளுக்கோஸ் ஐசோமரைஸ் அப்படின்ற என்சைம் மூலமாக குளுக்கோஸ் 6-phosphate வந்து ஐசோமரைஸ்டு டு ஃபார்ம் ஃப்ரக்டோஸ் 6-phosphate. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரக்டோஸ் 6-phosphate வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ஃப்ரக்டோஸ் 1,6-bis-phosphate மாறும். அதாவது ஃப்ரக்டோஸ் 6-phosphate ஒரு ஏடிபி மூலக்கூறு சேர்ந்து ஃப்ரக்டோஸ் 1,6-bis-phosphate மாறும். ஸோ அதுக்கு இங்கே ஒரு பாஸ்பாரிலேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட்லேருந்து ஒரு பாஸ்பேட் மூலக்கூறானது ஃப்ரக்டோஸ் 6-phosphate சேர்ந்து என்ன ஆகும்? ஃப்ரக்டோஸ் 1,6-bis-phosphate மாறும். ஓகேவா? அந்த ரியாக்ஷன் வந்து எதன் மூலமாக நடக்கும் அப்படின்னா இட் இஸ் கேட்டலைஸ்டு பை பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ். இங்கே வந்து என்ன நடக்கும்? பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் அப்படின்ற என்சைம் மூலமாக என்ன நடக்கும்? இந்த இடத்துல வந்து பாஸ்பாரிலேஷன் நடக்கும். அதாவது ஏடிபியிலிருந்து ஏடிபி உருவாகுது. அதாவது ஏடிபி இஸ் டீபாஸ்பாரிலேட்டட் டு ஏடிபி. இந்த ஃப்ரக்டோஸ் 6-phosphate ஃப்ரக்டோஸ் 1,6-bis-phosphate மாறுறது தான் பாஸ்பாரிலேஷன். ஸோ இந்த இடத்துல அடினோசின் ட்ரைபாஸ்பேட்லேருந்து டைபாஸ்பேட்டாக மாறுறது டீபாஸ்பாரிலேஷன். இங்கே இருக்கக்கூடிய பாஸ்பேட் மூலக்கூறானது ஃப்ரக்டோஸ் 1,6-bis-phosphate சேர்ந்துடும். ஓகேவா? இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் புரியுதா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது? குளுக்கோஸ் வந்து இட் வில் பி கன்வெர்டட் இன்ட்டு குளுக்கோஸ் 6-phosphate வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம் ஹெக்ஸோகைனேஸ். அந்த இடத்துல என்ன நடக்கும்? பாஸ்பாரிலேஷன் நடக்கும். ஸோ அடினோசின் ட்ரைபாஸ்பேட்லேருந்து ஒரு பாஸ்பேட் மூலக்கூறை எடுத்துக்கொண்டு குளுக்கோஸ் 6-phosphate மாறும். தென் குளுக்கோஸ் 6-phosphate இஸ் ஐசோமரைஸ்டு டு ஃபார்ம் ஃப்ரக்டோஸ் 6-phosphate பை பாஸ்போகுளுக்கோஐசோமெரேஸ் என்சைம். Next, fructose 6-phosphate is phosphorylated, that is using ATP to form fructose 1,6-bis-phosphate. This reaction is catalyzed by phosphofructokinase. The ATP is dephosphorylated to ADP. So here in the first step 1 ATP is utilized, as well as the third step 1 ATP is utilized. Okay, so இந்த fructose 1,6-bis-phosphate வரைக்கும் எத்தனை கார்பன் காம்பவுண்டாக இருக்கும்? 6 கார்பன் காம்பவுண்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ரக்டோஸ் 1,6-bis-phosphate இருக்கு இல்லையா? இந்த ஃப்ரக்டோஸ் 1,6-bis-phosphate இஸ் cleaved by the enzyme aldolase to 2 molecules of 3 carbon compound. இது வந்து cleaved அப்படின்னா என்ன? ரெண்டாக பிளக்கும். அதாவது ஆல்டோ கிளீவேஜ் நடக்கும். இங்கே ஃப்ரக்டோஸ் 1,6-bis-phosphate 6 கார்பன் காம்பவுண்ட் வந்து ரெண்டாக பிரியும். என்னவா பிரியும் அப்படின்னா கிளைசரால்டிஹைடு 3-phosphate டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் ஆகும். அதாவது டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் DHAP ஆகும். கிளிசரால்டிஹைடு 3-phosphate கிளிசரால்டிஹைடு 3-phosphate ஆகும் பிரியும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய 6 கார்பன் காம்பவுண்ட் என்னவா பிரியும்? கிளீவேஜ் ஆகும். என்னவா? கிளிசரால்டிஹைடு 3-phosphate ஆகும். டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் ஆகும். உங்களுக்கு இங்கே கிளிசரால்டிஹைடு 3-phosphate கீழே தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ராசஸ், பைருவிக் ஆசிட் உருவாகிற மாதிரி. பட் அதே ப்ராசஸ் எங்கே நடக்கும்? ஐசோமரேஸ் அப்படின்றது கிளிசரால்டிஹைடு 3-phosphate will be converted into dihydroxy acetone phosphate as well as
Dihydroxyacetone phosphate will be converted into glyceraldehyde 3-phosphate. அப்போ glyceraldehyde 3-phosphateலேருந்து ஒரு பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி டைஹைட்ராக்சிஅசிட்டோன் பாஸ்பேட்லேருந்து ஒரு பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அப்போ ஒரு கிளைகாலைசிஸில் வந்து ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு வந்து என்ன உருவாகுது, 2 பைருவிக் ஆசிடை உருவாக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எதன் மூலமாக நடக்கும் அப்படின்னா கிளீவ்டு பை ஆல்டோலேஸ் அப்படின்ற ஒரு என்சைமின் மூலமாக நடக்கும். இங்கே இருக்கா? ஸோ ஆல்டோலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் மூலமாக ஃப்ரக்டோஸ் 1,6-பிஸ்பாஸ்பேட் ஆனது கிளிசரால்டிஹைடு 3-பாஸ்பேட்டாகவும் டைஹைட்ராக்சிஅசிட்டோன் பாஸ்பேட்டாகவும் மாறும். இது வந்து ட்ரையோஸ் பாஸ்பேட் ஐசோமெரேஸ். டைஹைட்ராக்சிஅசிட்டோன் பாஸ்பேட் கிளிசரால்டிஹைடு 3-பாஸ்பேட் ஆர் interconvertible by the action of triose phosphate isomerase. These 5 series of reaction constitute hexospace and produce 2 molecules of 3-carbon compound called 3-phosphoglyceraldehyde. ஸோ இதில் வந்து என்ன இருக்கும், இந்த 5 ஸ்டெப்ஸும் தான் வந்து என்னது ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் ஆர் ஹெக்ஸோஸ்பேஸ். இதில் வந்து என்ன இருக்குது, 6-carbon காம்பவுண்ட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகிடுது, 3-carbon காம்பவுண்டான டைஹைட்ராக்சிஅசிட்டோன் பாஸ்பேட்டும் கிளிசரால்டிஹைடு 3-பாஸ்பேட்டும் உருவாகுது. ஸோ இந்த ஹெக்ஸோஸ்பேஸில் எத்தனை ஏடிபி மூலக்கூறுகள் கன்சியூம் பண்ணிக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு ஏடிபி யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி ஃப்ரக்டோஸ் 6-பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 1,6-பிஸ்பாஸ்பேட்டாக மாறதுக்கு ஒரு ஏடிபி கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ ட்ரையோஸ் எக்ஸோஸ்பேஸில் வந்து என்னவா மாறுது, 2 ஏடிபி வில் பி கன்சியூம்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு 6th ஸ்டெப் பாருங்கள். கிளிசரால்டிஹைடு 3-பாஸ்பேட் இருக்கு இல்லையா, a molecule of glyceraldehyde 3-phosphate is phosphorylated and oxidized. So oxidation and phosphorylation. Oxidation அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறோம், எலக்ட்ரான் கெயின். ஓகேவா? ஆக்சிடேஷன் அப்படின்னா எலக்ட்ரான் கெயின். தென் எலக்ட்ரான் லாஸ் அப்படின்னா தான் வந்து என்னது, லியோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். ஸோ இங்கே ஆக்சிடேஷன் அப்படின்றது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். தான் கிளிசரால்டிஹைடு 3-பாஸ்பேட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் மூலக்கூறு வெளியே போயிடும். அங்கே என்ன நடக்குது, பாஸ்பாரிலேஷனும் நடக்குது. பாஸ்பாரிலேஷன் அப்படின்றக்குள்ள என்னது, ஒரு பாஸ்பேட் மூலக்கூறு உள்ளே வருது. இங்கே பாரு, ஒரு பாஸ்பேட் மூலக்கூறு உள்ளே வருது. அப்போ என்ன ஆகும், கிளிசரால்டிஹைடு 3-பாஸ்பேட் வந்து 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட்டாக மாறும். 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட்டாக மாறும். அதுக்கு என்ன என்சைம் யூஸ் ஆகும்னா கிளிசரால்டிஹைடு 3-பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ். கிளிசரால்டிஹைடு 3-பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்ற என்சைமின் மூலமாக என்ன உருவாகும், 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட் உருவாகும். ஸோ இந்த ரியாக்ஷனில் வந்து ஒரு NADH2 வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு NADH2 ஃபார்ம் ஆகும். அதாவது ஈச் NADH2 அப்படின்ற ஒரு NADH2 வந்து 3 ஏடிபிக்கு ஈக்குவல். அதே மாதிரி ஒரு FADH2 வந்து 2 ஏடிபிக்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, 3 ஏடிபி உருவாகுது. ஏடிபின்னு சொல்லக்கூடாது, இங்கே NADH2 ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வரைக்கும் புரியுதா? நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஏன் 2 போட்டிருக்காங்க அப்படின்னா இதே ப்ராசஸ் எங்கே நடக்கும், டைஹைட்ராக்சிஅசிட்டோன் பாஸ்பேட்லேயும் நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரேட் வந்து என்னவா மாறும், ஒரு 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட் வந்து டீபாஸ்பாரிலேஷன் நடக்கும். டீபாஸ்பாரிலேஷன் அப்படின்னா என்ன, பாஸ்பேட் மூலக்கூறு வந்து இதில் இருக்கக்கூடிய 1,3-பிஸ்பாஸ்போல வந்து ஒரு பாஸ்பேட் மூலக்கூறு வெளியே போய் என்னவா மாறும், 3-பாஸ்போகிளிசரேட்டாக மாறிடும். அதுக்கு என்ன என்சைம் யூஸ் ஆகும், பாஸ்போகிளிசரேட் கைனேஸ் அப்படின்ற என்சைம் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? a molecule of glyceraldehyde 3-phosphate is phosphorylated and oxidized to 1,3-bisphosphoglyceric acid in the presence of glyceraldehyde 3-phosphate dehydrogenase. So during this reaction 1 NADH2 is formed. And this அடுத்த ஸ்டேஜில் வந்து 1,3-bisphosphoglycerate வந்து என்னவா மாறும், டீபாஸ்பாரிலேஷன் ஆகி 3-பாஸ்போகிளிசரேட்டாக மாறிடும். அதுக்கு என்ன என்சைம் யூஸ் ஆகுது, பாஸ்போகிளிசரேட் கைனேஸ் அப்படின்ற என்சைம் யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னா டியூரிங் திஸ் ரியாக்ஷன் 1 ATP இஸ் ஃபார்ம்டிங். என்ன ஆகுது, அடினோசின் டைபாஸ்பேட்லேருந்து ஒரு பாஸ்பேட் மூலக்கூறு வெளியே வந்து ஒரு பாஸ்பேட் மூலக்கூறு வெளியே வந்து அடினோசின் டைபாஸ்பேட்டோடு சேர்ந்து என்னவாகுது, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஒரு பாஸ்பேட் மூலக்கூறு உருவாகுது. அதனால தான் வந்து இங்கே என்ன அப்படின்றோம், திஸ் டைப் ஆஃப் ATP சிந்தசிஸ் இஸ் கால்டு டைரக்ட் பாஸ்பாரிலேஷன். அதாவது
இங்கே சப்ஸ்ட்ராட் இருக்கு இல்லையா, இந்த சப்ஸ்ட்ராட்டில் இருந்து ஒரு ஏடிபி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சப்ஸ்ட்ராட் லெவல் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு பேர். ஓகேவா? திஸ் டைப் ஆஃப் ஏடிபி சிந்தசிஸ் இஸ் கால்டு டைரக்ட் பாஸ்பாரிலேஷன் ஆர் சப்ஸ்ட்ராட் லெவல் பாஸ்பாரிலேஷன். இந்த சப்ஸ்ட்ராட் லெவல் பாஸ்பாரிலேஷன் அப்படின்றது 2 மார்க் இல்லைனா 3 மார்க் கொஸ்டின்ஸில் கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாலிகுல் ஆஃப் 3-பாஸ்போக்ளிசரிக் ஆசிட்டில் வந்து என்னவாகும், இஸ் கன்வெர்டட் இன்டு எ மாலிகுல் ஆஃப் 2-பாஸ்போக்ளிசரேட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுக்கு என்ன என்சைம் யூஸ் ஆகும் அப்படின்னா பாஸ்போக்ளிசரிக் மியூட்டேஸ். ஸோ பாஸ்போக்ளிசரிக் மியூட்டேஸ் அப்படின்ற என்சைமின் மூலமாக 3-பாஸ்போக்ளிசரேட் என்னவாக மாறுது, 2-பாஸ்போக்ளிசரேட்டாக மாறுது. அதாவது ஷிஃப்டிங் பாஸ்பரஸ் ஃப்ரம் 3 கார்பன்லேருந்து 2 கார்பனுக்கு மாறிடும். ஓகேவா? அடுத்தது 2-பாஸ்போக்ளிசரேட் இருக்கு இல்லையா, இந்த 2-பாஸ்போக்ளிசரேட்டில் இருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து ரிமூவ் ஆகும். ஓகேவா? டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்ன, ஹைட்ரேஷன் அப்படின்னா ஆடிங் ஆஃப் வாட்டர் மாலிகுல், டீஹைட்ரேஷன் அப்படின்றது ரிமூவிங் ஆஃப் வாட்டர் மாலிகுல் ஃப்ரம் தி 2-பாஸ்போக்ளிசரேட் சப்ஸ்ட்ராட் லெவல். சப்ஸ்ட்ராட்டில் இருந்து என்னது வாட்டர் மாலிகுல் ரிமூவல் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஈனோலேஷன். ரிப்பீட்டட் பப்ளிக் 2 மார்க் கொஸ்டின் திஸ் ஒன். ஈனோலேஷன் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் த ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல் ஃப்ரம் த சப்ஸ்ட்ராட் இஸ் கால்டு ஈனோலேஷன். அதுக்கு என்ன என்சைம் யூஸ் ஆகுது, ஈனோலேஸ் அப்படின்றது என்சைம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும், 2-பாஸ்போக்ளிசரேட்டில் இருந்து 2-பாஸ்போ ஈனால் பைருவேட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ 2-பாஸ்போக்ளிசரேட் வந்து 2-பாஸ்போ ஈனால் பைருவேட்டாக கன்வெர்ட் ஆகும் பொழுது சப்ஸ்ட்ராட்டிலேருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவல் ஆகும். திஸ் ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல் ஃப்ரம் த சப்ஸ்ட்ராட் இஸ் கால்டு ஈனோலேஷன். அடுத்தது இந்த பாஸ்போ ஈனால் பைருவேட்டில் இருந்து திரும்பவும் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டீபாஸ்பாரிலேஷன் நடக்கும். டீபாஸ்பாரிலேஷன் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கிறோம், பாஸ்பேட் மூலக்கூறுகள் வெளியே வரும். ஸோ பாஸ்போ ஈனால் பைருவேட்டிலேருந்து இந்த பாஸ்பேட் மூலக்கூறு வெளியே வந்ததுனால என்ன உருவாகுது, பைருவேட் உருவாகும். ஸோ அப்போ இங்கே வந்து அடினோசின் டைபாஸ்பேட்டோட ஒரு பாஸ்பேட் மூலக்கூறு சேர்ந்து அடினோசின் ட்ரைபாஸ்பேட் உருவாகும். ஸோ எ மாலிகுல் ஆஃப் 2-பாஸ்போயினால் பைருவிக் ஆசிட் இஸ் டீபாஸ்பாரிலேட்டட் டு பைருவிக் ஆசிட் அண்ட் ADP is phosphorylated to ATP. So this reaction is catalyzed by pyruvate kinase. இது வந்து என்ன ஆகுது, பைருவிக் கைனேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் மூலமாக உருவாகும். ஸோ இது வரைக்கும் வந்து இப்போ என்ன ஆகும், பைருவேட் அப்படின்றது எத்தனை கார்பன் காம்பவுண்டு, 3 கார்பன் காம்பவுண்ட். ஸோ அப்போ 5th ரியாக்ஷனில் இருந்து 10th ரியாக்ஷன் வரைக்கும் 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கனால அதுக்கு என்ன பேஸு, ட்ரையோஸ்பேஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ இதில் வந்து எத்தனை ஏடிபி உருவாகுது அப்படின்னா, கிளைகாலைசிஸில் வந்து டோட்டலாக 4 ஏடிபி உருவாகும். 4 ஏடிபி அண்டு 2 NADPH2 உருவாகும். ஓகேவா? 4 ஏடிபி அப்படின்னு ஏன் சொல்கிறோம், இங்கே ஒரு 2 ஏடிபி உருவாகும். அதே மாதிரி என்ன உருவாகும், இந்த பக்கம் நடக்கிறதுல டைஹைட்ராக்சிஸ்டோன் பாஸ்பேட்டில் 2 ஏடிபி உருவாகும். ஸோ டோட்டலாக 4 ஏடிபி உருவாகும். ஸோ இந்த 4 ஏடிபியில் வந்து 2 ஏடிபி எங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், இந்த ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் யூட்டிலைஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாகவும் ஃப்ரக்டோஸ் 16 பாஸ்பேட்டாகவும் உருவாகும் பொழுது அங்கே ஒரு ஏடிபியும் இங்கே ஒரு ஏடிபியும் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ மொத்தம் உருவான 4 ஏடிபியில் வந்து ஹெக்ஸோஸ்பேஸில் 2 ஏடிபி வந்து செலவாய்க்கும். ஓகேவா? அப்போ நெட் கெயின் ஆஃப் கிளைகாலைசிஸ் அப்படின்னா என்னென்னா 2 ஏடிபி அண்டு 2 NADH2. ஸோ 2 NADH2 அப்படின்றது என்னது, இங்கே உருவாகுது இல்லையா, இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் வந்து NADH2 உருவாகும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு இடத்துல NADH2 உருவாகும். ஸோ அப்போ 2 NADH2 ப்ளஸ் 2 ATP அதுதான் வந்து என்னது, நெட் கெயின் ஆஃப் கிளைகாலைசிஸ். கிளைகாலைசிஸ் முடிவில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றலின் அளவு என்னது, 2 ATP அண்டு 2 NADH2. இந்த ஒரு NADH2 எத்தனை ஏடிபிக்கு சமம்னு சொன்னோம், 3 ஏடிபிக்கு சமம்னு சொன்னோம். அப்போ 2 × 3 6. அப்போ 6 ATP ப்ளஸ் 2 ATP. கிளைகாலைசிஸோட மொத்த முடிவில் கிடைக்கக்கூடியது 8 ATP.
ஆனால் ஏடிபி ஃபார்ம்லேயே கிடைக்கக்கூடியது என்னது 2 ATP மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது கிளைகாலைசிஸோட ப்ராசஸ்.